நம்ம இந்த பில்டிங் புதுசா வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் எப்படி பழகுவான்னு தெரியாது. நம்ம பார்த்தா பழகுற எல்லாத்தையும் பழக முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆமாங்க, பார்த்தா பழகணும். ஹாய், இந்த பில்டிங் புதுசா வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் தான் இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி. உங்க பேர் என்ன? ஹாய், வீட்டுக்கு வாங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டு போலாம். வீட்டுக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து தான் வந்துருக்கேன். சாரிங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். வேற வேலையா போயிட்டு இருக்கேன். நம்ம போயிட்டு பண்ணுறோம்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு என் வீட்டுல பூஜை நடந்தது. சரி, அதான் உங்களுக்கு ஸ்வீட் குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். அப்படியா? நான் ஸ்வீட் சாப்பிடுறது இல்லைங்க. அப்படியா? டயட்ல இருக்கேன். வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டேங்க. யாரும் சாப்பிடுறது இல்லைங்க. யார் இது? பில்டிங் செக்ரட்டரி பேசிட்டு ஆமாங்க, அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்க. என்ன சொன்ன? வேணாம்னு சொல்லிட்டியா? ஆமா, வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நீங்க தான் சொன்னீங்க கேர்ஃபுல்லா பழகணும்னு சொன்னீங்க, அதான் வேணாம்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, அது நல்லது. வசதி காட்டால விளையாடிட்டு இருக்கேன். பத்திரமா பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் புது இடம், யார் வராங்க போறாங்க எல்லாம் தெரியாது. சரி, அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஹாய் பாப்பா. அப்பா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னை கூட்ட சொல்றாரு. அங்கிள், உங்களுக்கு தெரியாது, அப்பா வந்து வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? வீட்டுல தான். ஐயோ, இதுல சொன்னாரு கீழே கூட்டிட்டு போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா சொல்லுவாரு. சரி 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 சரி. உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இருந்தாரு, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை கூட்ட சொல்றாங்க. ஐயா, அங்கிள் உங்களுக்கு தெரியாது, அக்கா வந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்படியா? அப்பாவுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. சரி, இருந்தாலும் வா, நம்ம எல்லாம் போய் சாக்லேட்லாம் வாங்கி கடைக்கு போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அப்பாவுக்கு கொடுத்துடலாம் நம்ம. சரியா? அப்பா சொன்னாங்க, அப்பா அம்மா சாக்லேட் கொடுக்கணும். கரெக்டு தான். ஆனால் நீ கூட நீ வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். வா, நம்ம கடைக்கு போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு சர்ப்ரைஸ்லாம் வந்து வீட்டில் கொடுத்துருப்பான். ஓகேவா? வா. வாங்கிட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம போயிட்டு அப்படியே ஜூஸ் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் நல்லா. சரியா? நம்ம போய் சாக்லேட் வாங்கி ஹலோ ஹலோ, நில்லுங்க நில்லுங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. நானும் பொண்ணும் வந்து சாக்லேட் வாங்கிட்டு இந்த பொண்ணோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பர் தெரியுமா? அவங்க அப்பா தான் எனக்கு வந்து அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போக சொன்னாங்க. அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்ல, அவங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. இல்ல இல்ல, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். இல்ல, ஒரு செகண்ட் இல்லைங்க, நானே பண்றேன் அவருக்கு. பண்ணுங்க. இந்த ஒரு கால் மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, இல்லங்க ஒரே இல்லங்க செகண்ட். இல்லங்க, நான் போகாத. பாத்தீங்களா எப்படி அவன் மகன் போகக்கூடாது வர்ஷினி. இல்ல எங்க வர்ஷினி பாத்தீங்களா? சொல்லிட்டு போனால. வர்ஷினி இங்க காணும், பக்கத்து வீட்டுல கேட்டு பாத்துட்டேன், இல்லன்றாங்க. வர்ஷினி உங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? இல்ல, எங்கதான் இருந்தான்னு நினைக்கிறேன். கீழே போய் பாரு. நான் சரி, நான் போய் பாக்க. இல்லையா? இல்ல, வர்ஷினி ரொம்ப நேரம் காணும். ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. பில்டிங் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. நான் இங்கே பார்த்துட்டு வரேன். சரிங்களா? ஹலோ, வர்ஷினி ஏதோ வந்தாங்க. காணாம. எங்க போனா தெரியலையே. வர்ஷினி
தெரியலையே. நாளைக்கு கேட்ட போன் அடிச்சு கேட்ட யாரையும் இல்ல தெரியல. வர்ஷினி விஜி இங்க பாருங்க, யாரோ கூட்டிட்டு போனாங்க, அவங்கள சேர்ந்து கூட்டிட்டு வந்தேன் நானு. பாத்துக்கோங்க, பத்திரம். அவர் வந்து ஓடி போயிட்டாரு அவரை குடிக்கிறதுக்குள்ள. எங்க போகக்கூடாது வர்ஷினி. அம்மா எவ்வளவு பயந்துட்டாங்க பத்தியா. போக கூடாது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். So, நீங்க டோன்ட் வரி. யாருக்குமே தெரியல, கடைசியில நீங்க தான் பாத்தீங்க. நிறைய தடவை வந்து நீங்க பாத்தீங்க, நாங்க பேசவே இல்லை. கடைசியில நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கோ. தேங்க்ஸ். ஓகே. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இதெல்லாம் நம்ம நிறைய அவாய்ட் பண்ணலாம். அவங்க கூட தான் பழகணும்னு நினைச்சேன், அவங்கள நம்ம பழகக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நீங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நம்ம பில்டிங்ல எல்லா நெய்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரியா?